கிறிஸ்து இயேசுக்குள் வாழ அழைக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தேவனால் கிருபையும் தேவ ஆவியின் ஞானமும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சத்திய வசனம் என்ன அப்படின்னா, மத்தேயு 26ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வசனத்தை பார்க்கும்போது இதுல உள்ள சத்தியம் ஏதோ ஒரு காலகட்டத்துல யாருக்கும் நடந்தது தான், நம்ம அது மாதிரி இருக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, எப்படியெல்லாம் நாம் வஞ்சிக்கப்பட போறோம், எந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 14ஆம் அதிகாரம் வசனத்திலிருந்து, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். இந்த வசனங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதை தொடர்ந்து அடுத்த வசனத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் திரும்ப எப்ப பேச ஆரம்பிக்கிறான் அப்படிங்கிறதை நம்ம பார்ப்போம். அதாவது இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, யூதாஸ்காரியோத்து காட்டி கொடுக்க போறான். யாரை போய் பார்க்க போறான்னா, பிரதான ஆசாரியனை பார்த்துட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கேட்குறான். கேட்டதுக்கு அதாவது என்ன எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு உடன்பட்டுட்டான். இப்போ இதுதான் இங்கே நடந்திருக்குது. இதுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னால் கடைசி சத்தியத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்திரீயானவள் என்ன பண்ணுவானா, பரிமள தைலத்தை எடுத்து அவருடைய தலையில் ஊற்றி கண்ணீரால் அவருடைய பாதங்களை துடைப்பால் அப்படிங்கிறத பார்த்தோம். அது எதுக்காக அப்படின்னா, அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவாக இவ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இவர் தன்னுடைய மரணத்தை அவ்வப்போது என்ன பண்ணியிருக்காரு, தெரிவிச்சுட்டே இருந்திருக்காரு. இதை யாரால் புரிஞ்சுக்க முடியும்னா, சீஷர்களாலையும் புரிஞ்சுக்க முடியல. அதே மாதிரி அந்த சீஷரில் ஒருவனாகிய யூதாஸ்காரியோத்தினாலையும் புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா இவங்க எல்லாருமே இன்னும் என்ன ஆகலைன்னா பக்குவப்படலை. அவருடைய உபதேசங்களை ஓரளவு புரிஞ்சுட்டாலும் உள்ள ஆழமான சத்தியங்களை அவங்களால என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. இப்போ யூதாஸ்காரியத்துக்கு அடக்கம் பண்ணுவதற்கு ஏதுவான, அப்புறம் மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அப்படிங்கிறத சொல்லியும் அவனுக்கு அது அவனுக்கு தெரியலை, அதை பற்றி அவனுக்கு புரியலை. இவனுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, இவனுக்கு உள்ளது எல்லாமே பொருளாசை தான். ஏன் அப்படி இந்த பொருளாசை வர்றதுக்கு என்ன காரணம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, காரணம்ங்கிறது அவன் மற்றவங்களையோ இல்லை சூழ்நிலையோ நம்ம காரணம் சொல்ல முடியாது. அந்த சூழ்நிலைகளை இவன் தனக்கு சாதகமாக்கிக்கிட்டான், அதுதான் அது காரணம். அந்த சூழ்நிலை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூதாஸ் கையில் பணப்பையும் மற்றது, அதாவது என்னென்னலாம் தேவைப்படுதோ, அதாவது ஃபினான்ஷியர் மாதிரி யார், யூதாஸ். அப்படி ஃபினான்ஷியராக இருக்கிறதுனால இவனால் என்ன மனசு எதில் போயிடுச்சுன்னா, பண ஆசை மேலே போயிடுச்சு. பணம் மேலேயே அவனுடைய மைண்டு, அதாவது உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி இவனோட இது எல்லாம் எதில் இதாகிடுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, இவனுடைய இருதயம் எல்லாமே அவன் பொக்கிஷமாக நினைக்கிற பணத்து மேலே தான் இருந்திருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுக்குற எந்த உபதேசமும் அவனும் இருதயத்துக்குள்ளே என்ன ஆகலை, போகவே முடியல. இன்றைக்கும் நம்மள பல பேர் நம்முடைய இருதயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கணும். அது பொருள் மேலே இருக்கலாம், பணம் மேலே இருக்கலாம், குடும்பம் மேலே இருக்கலாம், உறவுகள் மேலே இருக்கலாம், இந்த உலக பிராரமான இச்சைகள் மேலே இருக்கலாம். எதெல்லாம் நம்மளுடைய எந்தெந்ததெல்லாம் பொக்கிஷமாக, அதாவது எது மேலாம் நம்ம இருதயம் இருக்கோ அதுதான் நமக்கு பொக்கிஷம்னு அர்த்தம். நமக்கு அதுதான் பொக்கிஷமாக நினச்சிட்டு இருக்கோம். பரலோக ராஜ்யம் தான் நமக்கு பொக்கிஷம்னு நினச்சோன்னா நம்ம இருதயம் எங்கே இருக்கும், பரலோக ராஜ்யம் மேலே இருக்கும், இயேசு கிறிஸ்து மேலே இருக்கும். ஆனால் நம்ம இருதயம் இப்போ எங்கே இருக்குது, இந்த உலகத்துக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்குது. இதை தான் சாத்தான் என்ன பண்ணிக்கிட்டான் அப்படின்னா, அவனுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளை திருப்புறதுக்கு இதை கண்டுபிடிக்கிறான். முதல்ல எங்கே நம்ம இருதயம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, இவனோட வீக்னஸ் இங்கே தான் இருக்குது, அப்போ இவனை தான் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாத்தான் பிடிக்கிறான். இதுக்கு ஆரம்பத்தில் விதை போடுறது சாத்தான் கிடையாது, மனுஷன்தான் விதை போடுறான். மனுஷன்தான் அதுக்கு என்ன பண்ணுறான், விதையை போட்டு வளர வைக்க இடம் கொடுக்குறான்.
சாத்தான் வந்து அதுக்கு தண்ணியை ஊற்றி என்ன பண்ணுது, நல்லா வளர விட்டு நம்மளை இன்னும் பாவத்துக்குள்ளாக்கி நம்ம டோட்டலாக என்ன பண்ணுது, ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுது. இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி கிறிஸ்துவ வாழ்க்கையிலையும் எப்படி அன்னைக்கு யூதாஸ் காரியத்தை இயேசு கிறிஸ்து கூடவே இருந்தோம், அவரோட உபதேசத்தையும் புரிஞ்சுக்க முடியலை, வேற எந்த விதமான ஆவிக்குரிய விஷயங்களும் அவனுக்கு தெரிய வரல. தெரிய வராததோடு மட்டும் இல்லாமல் இது மற்ற சீஷர்களுக்கும் இது இருக்குது, தெரியாதோடு இருந்ததோடு அதோடு முடிஞ்சிருந்தா கூட அவர் உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு எல்லாமே புரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, புரியாதோட மட்டும் இல்லாமல் இவனுக்குள்ள பல, அதாவது ஒரு இருதய இச்சை, அதாவது இச்சை வந்து இருதயம் வந்து எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அற்பமான காசு மேலே வந்துருச்சு. ஏன்னா அவன் ஃபினான்ஷியராக இருந்ததுனால அப்படின்னு சொல்லி நம்ம பூசி முழுகிற முடியாது. அந்த சூழ்நிலையை அவன் தன்னுடைய சாதகமாக்கி கொண்டு இந்த மாதிரி இருந்திருக்கான். அப்போ அவன் 3 வருஷமும் அவர் கூட இருந்தது எப்படி அடிப்படையில் தான் இருந்திருக்கான் அப்படின்னா, அவருடைய உபதேசமும் இயேசுவும் வேணும், பணமும் வேணும், இயேசுவும் வேணும், இந்த உலகத்தில் உள்ள ஆசையும் வேணும், இப்படியே இருந்திருக்கான். இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கு. இயேசுவும் வேணும், உலகமும் வேணும், கிறிஸ்துவும் வேணும், அவருடைய வசனமும் வேணும், இந்த உலக ஆசையும் வேணும். இந்த உலக ஆசையும் இருந்துக்கிட்டு கிறிஸ்துவுக்கும் எப்படி ஊழியம் செய்ய முடியும்? யாருமே 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. அதே மாதிரி இங்கே இன்னொன்று நல்லா கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கிறிஸ்துவை பற்றின உண்மையான உபதேசத்தை போதிக்கிறவர்களும் இருக்கிறார்கள், இந்த உலக பிரகாரமான ஆசைகளையும் ஆசீர்வாதங்களையும் பற்றி அதையே அடையணும்னு சொல்லி கொடுக்கிற போதகர்களும் இருக்கிறார்கள். இவர்கள் இருவரையும் நம்ம என்ன பண்ண முடியாது, பற்றி கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, ஒருத்தனுக்கு எது மேலே இருதயம் இருக்கோ, எது மேலே அவனுடைய இது ஆசைகள் எல்லாமே இருக்குதோ அது மேலே தான் அவன் அதை பின்பற்றுவான். அது மாதிரி இன்னைக்கு 2 விதமான போதகர்களும் இருக்கிறார்கள். இதை கரெக்டான பதத்தில் நம்ம என்ன பண்ணணும், சரியான நேரத்தில் சரியான நபரை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய போதகத்தை நம்ம தேவ வசனத்தின் அடிப்படையில் நம்ம கண்டுகொள்ள வேண்டும். இதை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, யூதாஸ் காரியத்து நிலைமை மாதிரி ஆயிரும். எப்படி அப்படின்னா, பிசாசானவன் எப்படி இப்போ உள்ள நுழையிறான் அப்படின்னா, வெளியிலிருந்து, அதாவது மனந்திரும்பாத ரட்சிக்கப்படாத மக்களிடம் இருந்து நம்மளை இச்சைக்குள்ளே கொண்டு வந்து போகிறதெல்லாம் அது இன்னொரு வழி. ஆனால் இப்போ சாத்தானுடைய வழி எப்படின்னா, அவனை கிறிஸ்துக்குள்ளே வச்சுக்கிட்டே அவனை எப்படி அவனுடைய மகனாக்குறது அப்படிங்கிறத அவன் யோசிக்கிறான். கிறிஸ்துக்குள்ளனா உண்மையாக ஆவிக்குரிய வாழ்க்கை கிடையாது, கிறிஸ்தவன் அப்படின்னு பேரை வச்சுக்கிட்டு சாத்தானுடைய மகனாக வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அவனுடைய ட்ரெண்டு, அவனுடைய வழியே. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துன்னு பேரை சொல்லிக்குவாங்க, ஆனால் உலக ஆசீர்வாதத்தை மெயினாக அதை தான் கேட்கணும், அதை தான் நம்பணும், அதுதான் தேவை அப்படிங்கிற மாதிரி நம்மளை மைண்டை, அதாவது நம்ம இருதயத்தை மாற்றி கொண்டு இருக்கிறான். இதுக்கு ரொம்ப அழகாக யார் வேலை செஞ்சிட்ருக்காங்கன்னா, போதகர்கள் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம சற்று சிந்திச்சு பார்க்கணும். நல்லா நம்ம பல மீடியாக்களை பார்த்தோன்னா எப்படி ஒரு படங்களில், திரைப்படங்களில், பல சேனல்களில், அதாவது உலகப்பிரகாரமான மீடியாக்களில் எப்படி ஓடிட்டுருக்கோ அதே மாதிரியே இன்றைக்கு ஆராதனையும் போதகமும் பல, அதாவது லைட் எஃபெக்டோட பல விஷயங்களோட என்ன ஆயிட்டுருக்குது, அதாவது ரொம்ப அதாவது இசைங்கிறது அவரை நினைக்கும் போதோ, அதாவது அவருடைய உண்மையாகவே அவருடைய பிரசனத்தை உணர்ற மாதிரி அந்த மாதிரி உண்மையான வார்த்தைகள் சத்தியங்களை போட்டு அவரை ஆராதிக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இன்னைக்கு எப்படி போகுதுன்னா, இசையும் ஒளியும், அதாவது ஒளியையும் ஒளியையும் 2 விதமான ஒளியையும் அப்படியே பிசாசுக்கு ஏற்ற மாதிரி அதை உபயோகித்து இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக அவருடைய சிந்தையே உள்ள போகாத அளவுக்கு பிசாசு இன்னைக்கு வஞ்சித்து கொண்டிருக்கிறான். இதுதான் யூதாஸ் காரியத்தோட நிலைமை இன்னைக்கு. அதுதான் யூதாஸ் காரியத்தோட ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டுக்கு பேர் தான் என்னது, யூதாஸ் காரியத்தோடைய வழி. இயேசுவையும் வச்சுக்குவான், உலகத்தையும் வச்சுக்குவான்.
இதே மாதிரி இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். இல்லாட்டினா என்னால் என்ன பண்ண முடியாது, தப்பிக்கவே அதாவது முடியாது. இதுக்கு தப்பித்து கொள்ள தேவ வசனமே நமக்கு உதவி செய்யும். எப்படி யூதாஸ் காரியத்து அவரோட கூட இருந்தும் அவருடைய வசனத்தை புரிஞ்சுக்க முடியலையோ, அதே மாதிரி தான் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களால் வாரம் சர்ச்சுக்கு போயும் வாரம் ஆராதனை செஞ்சும், ஏன் ஆராதனை எடுக்கிறவர்களாலும் கூட, ஏன் வசனத்தை போதிக்கிறவர்களாலும் கூட என்ன பண்ண முடியலை, அவருடைய வசனத்தை புரிஞ்சுக்க முடியல. எப்படி இயேசு கிறிஸ்து நேரடியாக இருந்தும் வசனத்தை கூடவே இருந்தும் அவருடைய வசனத்தை யூதாஸால் புரிஞ்சுக்க முடியலையோ, மனம் திரும்பலை. அவன் இன்னும் மனமே திரும்பலை. மனம் எல்லாமே உலக பக்கத்தில் இருக்குது. இன்றைக்கி நம்ம எல்லாரும் ஞானஸ்நானம் வாங்கியிருக்கோம்னு சொல்கிறோம். ஆனால் எதுவுமே என்ன பண்ணலை, உண்மையான மனம் திரும்புதலும் இல்லை, உண்மையான ரட்சிக்கப்படுதலும் கிடையாது. யூதாஸ் காரியத்தை என்னென்னலாம் பண்ணியிருக்கான்னா, அவன் பல அற்புதங்களும் செஞ்சுருக்கான். ஏன்னா 2 பேரை அனுப்பி விடுவார். அப்போ அவனும் கரெக்டாக என்ன பண்ணியிருப்பான், அற்புதங்கள் செஞ்சுருப்பான். அப்போ பாருங்க, அவரை காட்டி கொடுக்கிறவனும் என்ன பண்ணியிருக்கான், அற்புதம் செஞ்சுருக்கான். அது மாதிரி தான் இன்றைக்கும் அவருடைய போதகத்துக்கு, இயேசு கிறிஸ்துவின் உண்மையான போதகத்துக்கு எதிராக இருக்கிற வஞ்சகமான இந்த உலக பிரகாரமான போதகத்தை போதித்து கொண்டே என்ன பண்ண முடியும், அற்புதங்களையும் செய்ய முடியும். ஆனால் அவர்களிடம் இருந்து விசுவாசிகளாகிய நாம் எப்படி இருக்கணும், தப்பித்து கொள்ள வேண்டும். அதை தப்பித்து கொள்ளணும் அப்படின்னா முதல்ல வேத வசனத்தை உண்மையாக சத்தியமாக நாம் தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் என்ன ஆயிரும், திறக்கப்பட்டுருச்சுன்னா நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடுவோம். நம்முடைய பொக்கிஷம் எங்கே இருக்கும் அப்படின்னா பரலோகத்துக்கு நேராக இருக்கும். அதனால நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும், பரலோகத்துக்கு நேராகவே நம்ம கொண்டு போய் சேர்க்கும். இதில் ரொம்ப நம்ம கவனமாக இன்னைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான சத்தியம் என்ன அப்படின்னா, உண்மையாகவே நம்ம அவரோட பின்னால் போகணுன்னு ஆசைப்பட்டா கூட நம்முடைய சில பலவீனங்களை எப்படிடா கண்டுபிடிக்கணும்னு பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்ணிட்டு இருக்கான், வகை தேடி கொண்டிருக்கிறான். எப்படி நம்ம எங்கே நம்மளை விழுத்தாட்டி நம்மளை அவருடைய உறவுலேருந்து பிரிக்கலாம் அப்படின்ட்டு என்னைக்கும் நம்ம அப்படியே கெர்ச்சிக்கிற சிங்கம் போல நின்றுட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஒவ்வொருவரும், நம்மில் இருக்கிற ஏதாவது ஒரு பலவீனம் நமக்குள்ள இருக்கும். அந்த பலவீனத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அது பிசாசானவன் எப்படியும் கண்டுபிடிச்சிருவான். அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் அதை நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம வசனத்தை வைத்து நம்ம என்ன ஜெயிக்க வேண்டும். வசனத்தை வைத்துனா எப்படி, வசனத்தை அப்படியே சும்மா வாயில் அறிக்கையிட்டு நம்ம ஜெயிக்க முடியாது. வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்து நம் வாழ்க்கையில் அதை பழகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது தான் அதை ஜெயிக்க முடியும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பலவீனம் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா, தாவீது அவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும், இயேசுக்கு தேவனோடு அவன் ஐக்கியம் கொண்டிருந்தாலும் அவனுக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை சாத்தான் எப்பயோ கண்டுபிடிச்சதுனால அதற்கு ஏற்ற சூழ்நிலையை எப்படி அமையுது அப்படின்னா, இது தேவன் அமைக்கலை, அந்த சூழ்நிலை அதுவாக அமைதோ இல்லை பிசாசானவனால் அமைக்கப்பட்டிருக்கோ, அந்த பிசாசானவனால் அமைக்கப்பட்டதுக்கு அவன் இடம் கொடுத்தானா அப்படிங்கிறது அங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் அப்படின்னா, அவன் போக வேண்டிய போருக்கு போகாமல் வீட்டில் இருந்ததுனால, அதாவது அரண்மனையில் இருந்ததுனால தான் அந்த பெண்ணை பார்க்க மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி நம்முடைய கடமைகளை சில நேரங்களில் இதுதானே அதானே லைட்டாக தவறும் போது என்ன ஆகும்னா பெரிய பாவங்களுக்கு அது வித்திட வழி செய்யும். அதனால நம்முடைய அன்றாட, அதாவது இந்த உலக பிரகாரமான கடமைகளையோ வேலைகளையோ அதை சரிவர செய்யும் பொழுது பல நேரங்களில் பல பலவீனங்களிலிருந்து நாம் விடுதலை பெற முடியும். அதாவது விடுதலைன்னு சொல்கிறத விட பலவீனத்திலிருந்து தப்பித்து கொள்ள சில நேரங்களில் நமக்கு சூழ்நிலைகள் அமையும். ஆனால் அந்த கடமைகளையோ அந்த வேலையோ இல்லை இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமானவைகளை செய்வதன் மூலமாக அதை தவற விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பலவீனம் என்ன ஆயிரும்னா, அந்த பலவீனத்தை பிசாசானவன் கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற சூழ்நிலையை அமைத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் நம்ம பாவத்தை முதலில் நம்ம ஈடுபடுத்த வைக்கிற மாதிரி சூழ்நிலையை அமைய வச்சு நம்ம முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்ச உடனே அடுத்த செகண்ட் சாத்தான் உள்ளே நுழைஞ்சிருவான். இதுதான் யூதாசுக்குள்ளேயும் நடந்திருக்கு. அவனுக்குள்ளே இருந்த பண ஆசை, பொருளாதாரத்து மேலே அந்த ஒரு பொருளாசை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை எப்படா காட்டி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சமயம் பார்த்து கொள்கிறான். இதில் என்னென்னலாம் நடக்குதுன்னு பாருங்கள். இவன்
இயேசு கூடவே இருக்கும்போது பிரதான ஆசாரியர்கள்லாம் வந்து இவரை எதிர்த்து பேசுகிறாங்க, எதிரியாக நினைக்கிறாங்க. அப்பையும் கூட அவனுக்கு என்ன தோணலை, இயேசு கிறிஸ்துக்கு எதிராக பேசுகிறாங்கல்ல, இவனெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணாமல் இவர்களோட அந்த வர்ற ஆசாரியர்கள் பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய பொருளாசை மேலே இவனுக்கு ரொம்ப வாஞ்சையாக ஆயிட்டான். எதிரியாக இருந்து பேசும்போது இவங்கள்ட்டேருந்து இப்படி இருக்காங்களே, நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இயேசு கிறிஸ்து பின்னால் இருந்தாலும் அவனுடைய கண்களின் நிச்சயம், மாம்சத்தின் நிச்சயம் எங்கே போகுது? அந்த அதிகாரிகள் மாதிரி போயிடுது. அவர்கள்ட்டேருந்து நமக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி. இவன் பாருங்க எவ்வளோ அற்பத்தனமாக இருக்கிறான். 5000 பேருக்கு அவர் அவ்வளோ அப்பங்களை கொடுத்தோம். இவரை விட்டுட்டு அவங்களுக்கு எதிராக இருக்கிற அத்தனை அந்த பரிசேய சதுசேயர்களுடைய வசதியையும் வாய்ப்பையும் அவன் பார்க்குறான். இவர் பின்னால் போனால் சந்தோஷமும் என்றைக்கும் உள்ள நித்திய ஜீவனோடு வாழலாம் அப்படிங்கிற உண்மையை அவன் புரிஞ்சுக்கல. அதை புரியாதனால அற்பமான இந்த உலக பிரகாரமான இவர்களுடைய ஆசைகளையும் இவர்களுடைய அதாவது வசதிகளையும் வாய்ப்புகளையும் பார்த்து என்ன பண்ணுறான் அப்படின்னா அது மேலே இச்சிக்கிறான். இந்த இச்சையானது எங்கே கடைசியில் வழி செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த பரிமள தைலத்தை அவள் கொட்டி என்ன பண்ணுறா, அவர் மேலே ஊற்றும் போது அவனால் அதை இது பண்ணவே முடியல. இதை விற்று தரித்திரம் கொடுக்கலாமே அப்படிங்கிறது தரித்திரன் மேலே இருக்கிற அன்பு கிடையாது. அவ்வளோ காசும் வேஸ்ட்டாக போகுதேங்கிற அந்த ஒரு அயோக்கியமான ஒரு தனத்துக்கு தான் என்ன ஆகுது, அதோடைய காரணமாக இருக்குது. இதன் காரணமாக தான் அவன் என்ன சொல்கிறான், இதை விற்று தரித்திரம் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு அடுத்து தான் என்ன நடக்குது, யூதாசு இன்னும் பொருள் ஆசை மேலே இன்னும் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால என்ன பண்ணுறான், போய் பிரதான ஆசாரியரை போய் பார்க்க போகிறான். அப்போ பாருங்கள், இயேசு கிறிஸ்து கூடவே இருந்துக்கிட்டு அவருக்கு எதிராக எப்படிலாம் வழி செய்யலான்ட்டு அவன் மனசு எவ்வளோ அப்படியே ஒவ்வொரு தடவையும் இருந்தால் அது எந்த அளவுக்கு மோசமான சூழ்நிலையாக இருந்திருக்கும் இல்லையா? இன்றைக்கி நம்ம இதே சூழ்நிலை தான் இருக்கும். எப்படின்னா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஞானஸ்நானம் பெறுறோம். ஞானஸ்நானம் பெற்றதுக்கப்புறம் வாரம் தவறாமல் அவருடைய வசனத்தை கேட்குறதுக்கு சர்ச்சுக்கு வர்றோம், ஆராதனை பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் நம்முடைய சுய இச்சை கொஞ்சோண்டு இருந்தாலும் என்ன ஆயிடுது அப்படின்னா, நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்குறதுக்கு கிறிஸ்து கூட இருந்தால் கூட நம்முடைய எண்ணங்கள், இச்சைகள் எல்லாமே அந்த எது மேலே வச்சுருக்கோமோ, நம்ம இருதயம் எது மேலே இருக்கோ அது மேலேயே போகுது. இதுதான் ரொம்ப பரிதாபமான நிலைமை. இதை யார் முதல்ல கண்டுபிடிக்கணும்னா, சாத்தான் கண்டுபிடிச்சிட்றான். நம்ம ஒரு அடி எடுத்து வச்சிட்டோம்னா, இங்கே இன்னொன்று நல்லா கவனிக்கணும், நம்ம அவனுடைய இச்சைக்கு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டார், பிடிச்சி இழுத்துட்டுலாம் வரவே மாட்டார். நம்மளை விட்டுருவார், போயிட்டு திரும்ப வரட்டும் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுவார், விட்டுருவார். காப்பாற்றணும், ஐயோ பாவத்தில் உள்ள போகிறானே அப்படின்லாம் என்ன பண்ண மாட்டார், வெயிட் பண்ணலாம் மாட்டார். அவன் இஷ்டப்படி என்ன செய்யணுமோ அவன் செய்யட்டும்னு விட்டுருவார். விட்டுட்டு பாவத்தில் விழுந்து பாவத்தின் விளைவை அனுபவித்ததுக்கு அப்புறம்தான் என்ன ஆகும், அவன் தேட ஆரம்பிப்பான். அவன் தன்னுடைய பாவத்தை உணர்றதுக்கு திரும்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ தான் வசனத்தை அவர் ஏதாவது மூலமாக, அதாவது திருந்தணுங்கிற மாதிரி இருக்கிறவனுக்கு கட்டாய எச்சரிப்போ இல்லை திருந்துவதற்கு ஏதுவான வசனமோ ஏதாவது மூலமாக தருவார். ஆனால் பாவத்தில், அதாவது இது இப்படித்தான் நடக்கும் அப்படித்தான் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு குளோபலாக சொல்லிட முடியாது. ஏன்னா இது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். இப்போ தாவீது அதை விழுகும்போது கூட அங்கே ஒரு எச்சரிப்பு இருந்துச்சு. என்ன தெரியுமா, அவனுடைய அந்த பத்சேபாவுடைய கணவர் அங்கே தான் அதாவது இருந்திருப்பான். இருக்கும்போதாவது அவனுக்கு ஒரு உணர்வு வந்திருக்கணும், ஆகா நம்ம தப்பு செய்கிறோம் அப்படின்னு. இவனே தான் என்ன பண்ணுறான், வாலண்டியர் அவனை போருக்கு அனுப்பி விடுறான். இவன் என்ன சொல்கிறான், நான் இங்கே இருந்துக்கிறேன், நீங்கள் இப்படி இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும்போது, நீ போ அப்படின்ட்டு என்ன சொல்கிறான், அனுப்பி விட்டுறான். அது மட்டும் இல்லாமல் நடுவில் அவன் எவ்வளவோ பிளான் பண்ணுறான். எப்படி நீ உன் மனைவியோட போ அப்படின்னு சொல்லி அந்த உரியாவை அனுப்பி விடும்போது கூட அவன் என்ன பண்ணுறான், போகாமல் இருக்கிறான். அந்த அன்பையாவது அவன் நினைத்தாவது என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மனசு இறங்கியிருக்கணும். அப்பயும் அவன் இறங்கலை. இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் நம்மளை ஒரு அதாவது நம்ம பாவத்தில் விழாத அளவுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு எச்சரிப்பு வரும். அப்படி அந்த எச்சரிப்பையும் புரிஞ்சுக்கல அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா,
அந்த சூழ்நிலை, பாவ சூழ்நிலையே நம்ம கண்ணை ஃபுல்லாக இருட்ட வச்சு அதை மட்டுமே நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஆயிடுது. அந்த நேரத்தில் தேவன் என்னதான் சொன்னாலும் என்ன ஆகாது, தெரியாமல் போயிடுது. திரும்ப பாவத்தில் விழுந்ததுக்கு அப்புறம்தான் எச்சரிப்பு வருது நாத்தான் மூலமாக. ஆனால் இந்த சூழ்நிலையை பாருங்கள், யூதாஸோட சூழ்நிலையை பாருங்கள். இயேசுவே சொல்கிறாரு, இவன் செய்ய போகிறதுக்கு முன்னால் என்ன சொல்கிறாரு பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்திலிருந்து பாருங்க. சாயங்காலம் ஆனபோது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துக்கமடைந்து அவரை நோக்கி, ஆண்டவரே, நானோ என்று ஒவ்வொருவராய் கேட்கத் தொடங்கினார்கள். அவர் பிரதியுத்தரமாக, என்னோடே கூட தாளத்தில் கையிடுகிறவனே என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு இவ்வளவு தூரம் சொல்றாரு. 24வது வசனத்தை பாருங்க. மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனாலும் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ, அந்த மனுஷன் பிறவாதிருந்தான் ஆனால் அவனுக்கு நலமாயிருக்கும் என்றார். அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவரு முன்னாடியே காமிக்கிறாரு. ஆனால் அது கூட அவனுக்கு தெரியல பாருங்களேன். 25வது வசனத்தை பாருங்க. அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி, ரபி, நானோ என்றான். அதற்கு அவர், நீ சொன்னபடிதான் என்றார். அப்பயும் தெளிவாக சொல்கிறாரு. அப்போ கூட அவனால் என்ன பண்ண முடியலை, கண்டுகொள்ள முடியலை. அப்போ எந்த அளவுக்கு அவன் கண்ணு குருடாயிருச்சு, அவனோட கண்கள் எல்லாம் எதில் போயிடுச்சு, அந்த பண ஆசைங்கிற இச்சையில் போயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கும், அவனுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் வருது. இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள இருந்துக்கிட்டு அவருடைய வசனத்துல போகாம கிறிஸ்துவின் பேரை சொல்லிக்கிட்டு நம்ம இந்த உலக பிரகாரமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு அவருக்கு விரோதமாக நம்ம சிந்தையை போக வச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த யூதாஸுக்கு உடைய ஆவிதான் நமக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். யூதாஸோடைய அந்த செய்கைகள் நமக்குள்ளேயும் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் என்னன்னா அவரை காட்டி கொடுக்கிறது. அன்னைக்கு யூதாஸ் என்ன பண்ணானோ அதே வேலையை இன்னைக்கு நம்மளும் செய்கிறோம்னு அர்த்தம். தயவு செய்து நாம் பாவத்தில் விழுந்துட்டோம் அப்படின்னா மனம் திரும்புவோம். அப்படி பாவத்தில் விழுவுற மாதிரி ஏதாவது வாய்ப்போ எச்சரிப்போ நடக்குது அப்படின்னா, நம்ம விழுகும்போது எச்சரிப்பு நடக்குதுன்னா அதில் கவனமாக நம்ம கண்டுகொள்ளணும். இதிலிருந்துலாம் நம்ம கரெக்டான வழியில் நம்ம விழுகாமல் போனோம்னா வசனத்துக்குள்ளே இருக்கணும். இந்த வசனத்தை நம்ம தியானிக்கணும். அவருடைய சிந்தையே நம்ம தியானிச்சு கொண்டு இருக்கணும். இந்த உலக பிரகாரமான விஷயங்கள் எப்படியெல்லாம் நம்மளை வஞ்சிக்கும் அப்படிங்கிறத அதையும் தியானிக்கணும். அப்படி தியானிச்சா மட்டும்தான் நம்மளால இதுலேருந்துலாம் என்ன முடியும், தப்பிக்க முடியும். இல்லாட்டினா யூதாஸை எப்படி சாத்தான் உபயோகிச்சோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிடும், உபயோகிக்கும். நம்ம கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் கெட்டு போக வைக்கும். எவ்வளவோ பெரிய பாவங்கள் நமக்குள்ள, அதாவது எல்லாரும் பாவம் இல்லாதவர் கிடையாது, பல பெரிய பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் மன்னிக்க கூடியவர் அவர். இந்த விசுவாசத்தை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பாவத்தை ஏற்கனவே செஞ்சிருந்தா கூட அதுலேருந்து நம்ம மனம் மாறுவதற்கு அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு வழி செஞ்சிருக்கார். அதுதான் அவர் நம்ம சிலுவையில் நமக்காக கொடுத்த அந்த மீட்பு, அவர் சிந்தின ரத்தம். இந்த புரிந்து கொண்டோம் என்றால் நம் விசுவாசம் என்னாகும், ஆழமாகும். விசுவாசித்துட்டோம் அப்படின்னா எப்படியாவது நம்ம மனம் திரும்ப அதில் விழாத அளவுக்கு, பாவத்தில் சாத்தானுடைய தந்திரத்தில் விழாத அளவுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், காத்து கொள்ள முடியும். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்த யூதாஸின் மூலமாக நமக்குள்ளேயும் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற சத்தியத்தை ஒரு நெகட்டிவ் எக்ஸாம்பிளாக இந்த யூதாஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இவனுக்கு இன்னொன்று என்ன தெரியலை அப்படின்னா, இயேசுவை கொலை செய்ய போவாங்க அப்படிங்கிறது அவனுக்கு புரியலை. அதனால தான் அவன் என்ன பண்ணுவான், திரும்ப அவருக்கு மரணத்திற்குரிய தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு, ஆக்கினை தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அதாவது அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஐயையோ குற்றம் இல்லாத, ஐயோ சாகடிக்க விட்டுட்டேனே அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், ஃபீல் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறான், திரும்ப அந்த வெள்ளிக்காசை என்ன பண்ணுறான், அவன் போய் திரும்ப அந்த ஆசாரிகள்கிட்ட கொடுக்குறான். 27ஆம் அதிகாரம், மத்திய 27ஆம் அதிகாரத்தில் வாசிச்சோம்னா தெரியும். முதல் வசனத்திலிருந்து
விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரண அக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கென்ன, அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். அப்போ பாருங்க, அவனால் அதை தாங்க முடியாத அளவுக்கு அவனுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அந்த பாவம் செய்த அந்த ஒரு மனஸ்தாபப்படுற அந்த ஒரு அதாவது கில்ட்டி கான்சியஸ், குற்ற உணர்ச்சி அவனால் தாங்க முடியலை. அவனுடைய உயிரையே போக்குற அளவுக்கு அந்த அவனை மூழ்கிருச்சு அந்த குற்ற உணர்ச்சி. இந்த மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவத்துக்குள்ள நம்மை ஒவ்வொருவரையும் வஞ்சிக்கிறதற்கு பலவிதமான ஏற்பாடுகளை சாத்தான் செஞ்சு கொண்டு இருக்கிறான். வசனத்தை வைத்துக்கொண்டு அதை எப்படி மாற்று விதமாக நம்ம யோசிக்கலாம். ஏன்னா இன்று கிறிஸ்துவர்களுக்குள்ளேயே பல பேர் என்ன ஆறாங்க, தற்கொலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். யாராலும் என்ன பண்ண முடியல, வெளியில் வரவே முடியல. ஏன்னா போலித்தனமான ஒரு மாயையான ஒரு விசுவாசத்தை சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, எல்லாம் நமக்கு நடக்கும், எல்லா தேவையிலும் இயேசு சந்திச்சிருவாரு, எல்லாம் தேவன் நமக்கு சந்திப்பார் அப்படின்னு போலித்தனமான தேவைகளை நமக்கு என்ன பண்ணுறாங்க, சந்திப்பார் அப்படின்னு சொல்லி போலித்தனமான மாயை நமக்குள்ள கொண்டு வந்து நம்மளை பூசி முழுகிறாங்க. ஆனால் தேவன் எதை கொடுக்கணுமோ அதை தான் கொடுப்பார், எதை சித்தமோ அதை தான் கொடுப்பார். இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம ஒழுங்காக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையான விசுவாசத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வேலையை நம்ம செய்ய மாட்டோம். அப்போ இது எல்லாவற்றிலிருந்தும் நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே வழிதான் உண்டு. அவருடைய உபதேசத்தை நம்ம சத்தியத்தின்படி விசுவாசத்திற்குள்ளாக நம்ம கொண்டு போனோம். போலித்தனமான விசுவாசமோ போலித்தனமான அர்த்தத்தையோ எடுத்துக்கிட்டு நமக்கேற்ற அர்த்தத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காரியம் நடக்காமல் போச்சுன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த மாதிரி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டு செத்து போவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு, உபத்திரவம்லாம் இருக்க தான் செய்யும் உலகத்தில். அந்த உபத்திரவத்திலேருந்து நாம் எப்படி வெளியில் வரணும், எந்த மாதிரி அப்படிங்கிறத அவரும் நமக்கு வழி நடத்துவார். இதை நம்ம உண்மையாக நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லாட்டினா நமக்குள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா, உபத்திரம் வந்தோடனே நம்ம பின்வாங்கிப்போம் ஒன்று, இல்லாட்டினா அதை தாங்க முடியாமல் நம்மளே நம்ம அழிச்சுக்குவோம். இதுவா கிறிஸ்தவம்? இது கட்டாயம் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. அப்போ நமக்கு சொல்லித்தர்ற போதகர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நமக்கு ஆறுதலாக இருந்துட்டு என்றைக்குமே நம்மளை இது ஒரு இந்த உலகப்பிரகாரமான உயரத்துக்கு போகணும் தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்களா, இல்லை கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்து கொண்டு போகிற மாதிரி நம்மளை வழி நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத நாம் கண்டுகொண்டு நாம் உண்மையான வசனத்தின் பின்னாக நாம் செல்லுவோம். அடுத்த சத்திய வசனத்தில் இன்னொரு சத்தியத்தை நம்ம பார்ப்போம்.